லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பண்டிகை நாட்களில் மது விற்பனை அமோகமாக நடக்கும். அப்போது மது பாட்டில் தேவை அதிகமாக இருக்கும் என்பதால் குடோன்களில் நீண்ட நாளாக ஸ்டாக்கில் உள்ள பழைய மது பாட்டில்களை அதிகாரிகள் கடைகளுக்கு அனுப்பி வைத்துள்ள அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. சில ஆண்டுகளாக டாஸ்மாக் கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 20,000 பெட்டி மது பாட்டில்களை டாஸ்மாக் அதிகாரிகள் கடைகளுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வருகின்றன. கோவை வடக்கு மாவட்டத்தில் உள்ள 159 கடைகளுக்கு 15,000 பெட்டிகளும், கோவை தெற்கு மாவட்டத்தில் உள்ள 48 கடைகளுக்கு 5,000 பெட்டிகளும் அனுப்பப்பட்டுள்ளன. கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள பழைய மது பாட்டில்களின் மதிப்பு 16,000 கோடி ரூபாய் என டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவித்தன. பெரும்பாலான மது பாட்டில்களில் 2021 தயாரிக்கப்பட்டதற்கான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மது பாட்டில்கள் தூசியுடன் கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சில காலாவதியான பாட்டில்களில் மதுவின் நிறம் வெளி நிறத்திற்கு மாறியுள்ளது. அதனால் மது பிரியர்கள் உடல்நலம் பாதிக்கப்படும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அது பெரிய பிரச்சனையாகிவிடும் என டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதை டாஸ்மாக் அதிகாரிகள் கேட்கவில்லை. டாஸ்மாக் ஊழியர் நலச்சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசிய கோவை மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் பழைய பாட்டில்களை பொங்கலுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் போது விற்கும்படி உத்தரவிட்டுள்ளனர். இதனால் வேறு வழியின்றி டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் பழைய பாட்டில்களை அடுக்கி வைத்துள்ளனர். அதன் புகைப்படங்கள் வெளியாகி கோவை மது பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது தொடர்பாக பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோயம்புத்தூரில் பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக தேதி காலாவதியான மதுவை டாஸ்மாக் கடைகளில் விற்பனைக்கு தமிழக அரசு வைத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் உயிர் உடல்நலம் குறித்து சிறிதளவும் அக்கறை இல்லாமல் வருமானம் வந்தால் போதும் என்ற ஒரே நோக்கம் கொண்ட திமுக அரசின் இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மது விற்பனை மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வருவாய் ஈட்டும் திமுக அரசு குறைந்தபட்சம் விற்பனை செய்யும் மதுவின் தரத்தை கூட பாதுகாக்க தவறுவது திட்டமிட்ட குற்றம். காலாவதியான மதுவை விற்பதால் பாதிக்கப்பட போவது முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பமோ அல்லது திமுக அமைச்சர்கள் குடும்பமோ அல்ல, அப்பாவி பொதுமக்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமே. பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதலமைச்சருக்கு அருவருப்பாக இல்லையா என அண்ணாமலை காட்டமாக கேட்டுள்ளார்.